ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு இப்போ குக்கரில் வச்சுக்கலாம். நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். 7 மினிட்ஸ் இல்லைன்னா 6 மினிட்ஸில் ஆஃப் பண்ணால் என்னுடைய குக்கர் கரெக்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் போட்டுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, நல்லா சாம்பார் வெங்காயம் இவ்வளோத்தையும் நீங்கள் போட்டுட்டு வெறும் தண்ணியில் தான் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். கூடவே 3 பச்சை மிளகாய் கட்டாயமாக போடுவாங்க. இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி, இது வீட்டிலே செஞ்ச சாம்பார் பொடி. ஓகே, ஸோ நான் வெறும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவேன். புளியை கரைச்சி நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா வெந்துச்சு பாருங்களேன். இந்த பருப்பு அப்படியே அது கூட சேர்த்துக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டால் கரெக்டாக. தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது கொஞ்சமாக போடுங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், காயம் சேர்த்துக்கணும் கட்டாயமாக. ஒரு அவ்வளோதான். சரி, கொத்தமல்லி வாசனையோடு அப்படி கம கமன்னு இருக்கும். நம்ம ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்துலாம்.